உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் 2 யூபிஎஸ்மே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற சினாரியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போடணும். யூபிஎஸ் 2 யூபிஎஸ்மே ஸ்டாட்டிக் பைபாஸ் மோடு போடணும். அப்புறம் அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுக்காக மாற்றணும். மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடுக்காக மாற்றி யூபிஎஸ் அவுட்புட் பேனலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூபிஎஸ்ஸே இல்லைன்னா உங்கள் சோர்ஸ் லைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சில இடத்துல சூப்பர் பைபாஸ் கான்செப்ட், சில இடத்துல மெயின் ட்ராப் ஓவரில் ஒரு ஏசிபி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் சூப்பர் பைபாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். பட் இது எல்லாம் கொடுக்கும்போது இது எல்லாமே ஒரே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதா இருக்கணும். ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து மெயின் ராப் ஓவர் ஒரு சோர்ஸ், வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ராப் ஓவர் சோர்ஸ் அப்படி எல்லாமே ஒரே பேனல். கீழே இப்போ உங்களுக்கு மெயின் இன்புட் பேனல் இருக்குன்னா மெயின் இன்புட் பேனல் எல்லாமே ஒரே சோர்ஸ்லேருந்து வரதா இருக்கணும். ஸோ ஒரே சோர்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே சிங்க் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வித்தவுட் இன்டரப்ஷன் நீங்கள் யூபிஎஸ் பிரேக் டவுன் ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய என்டையர் லோடு நீங்கள் டிஜியில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், 2 இன்வெர்ட்டர் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பைபாஸ்